Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி நானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணேன். நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணேங்கிறதையும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் எப்படி இருக்க போகுது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அது என்னோட வியூ. ஓகேங்களா? அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், அதுக்கப்புறம் 1 ஹவருக்கான ஹைஸ் அண்ட் லோஸ் 50%, ப்ரீவியஸ் டே 50% எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை 1 ஹவர் லோவை ஸ்வீப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்தோடனே அடுத்த கேண்டில்லையே ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா பை என்ட்ரியை போட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா 50% பக்கமாக நெருங்கிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த மொமெண்டம் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால, ஏன்னா எவ்வளோ தூரம் கீழே போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் டே ஹை அதை வந்து பிளான் பண்ணேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து டே ஹையே நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது 1 ஹவர் ஹை. ஸோ அந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போய் டச் பண்ணிச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா வந்து மார்க்கெட் 1 ஹவர் ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் அந்த என்ட்ரி எடுத்திருந்தால் கன்ஃபார்ம் ஃபெயில் ஆகிருக்கும். அதை ஏன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஐ பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணி அது உங்களோட விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அதோட ப்ரீமியம் செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு சேனலை பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மார்னிங்லேயே வந்து நம்மளோட சேனல் பேட்டர்னை பற்றி நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா இருங்க, ஏதோ தப்பாக போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஓகே இருங்க பார்ப்போம். ஓகே ஸோ கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேனல் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் ஓகேங்களா ஸோ எந்த சைடு லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் 3 டச் எடுத்ததுன்னா இந்த சேனலில் ஓகேங்களா பிரேக் அவுட் நடக்குது. நான் கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அந்த வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதோட லிக்விடிட்டி எங்கே இருக்குமோ அந்த மேஜர் ஏரியா வரைக்கும் போயிடுது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஓகே கரெக்டாக செட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 3 டச், நார்மல் சேனலில் 3 டச் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் ரீச் ஆச்சு. அது ரீச் ஆன எந்த இடம்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சோட ஹை. ஓகேங்களா? ஸோ அதை போய் ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இது இன்றைக்கி இது ரேட்டு தான், இன்றைக்கி இது சேட்டு தான், நீங்கள் போய் குரூப்பில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அங்கே போய் ரீச் ஆனோடனே வந்து செல்லிங், சடன் செல்லிங் எங்கே வந்துச்சுன்னா அதோட பாட்டம் கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1.5% பக்கமும் வரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 230 புள்ளிகள் இருக்குது. இந்த 230 புள்ளிகளுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தா உங்களால் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அந்த 1 ஹவர் ஹையை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்னை பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இன்வைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ சேனல் பேட்டர்னில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேலே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் தான் எதிர்பார்க்கணும் இல்லையோ, பையிங் எதிர்பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா வந்து இது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பவுமே பையிங் அதிகமாக எதிர்பார்க்கறத விட செல்லிங் அதிகமாக எதிர்பார்க்கலாம். நான் 1 ஹவர் ஹை 1 ஹவர் லோ ஸ்வீப் ஆன காரணத்தில் மட்டும் தான் இன்றைக்கி பை என்ட்ரி போனேன். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் இல்லைனா வந்து புட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட எனக்கு லாஸ்ட் ஒரு 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலை விட புட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 4க்கு 1. ஓகேங்களா? ஸோ 4 ட்ரேட் எடுக்கிறேன்னா 5 ட்ரேட் எடுக்கிறேன்னா அதில் 4 ட்ரேட் புட் ஆப்ஷனாக இருக்குது, 1 ட்ரேட் தான் கால் ஆப்ஷனாக இருக்குது. அந்த நிலைமையில தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா வந்து ஓயில் செக் பண்ணிங்கன்னா 23,000 காட்டுது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு லோ செட் பண்ணிடுச்சு. 23,000 பிரேக் பண்ணி ஸ்வீப் பண்ண மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து பிரேக் பண்ணி ஸ்வீப் பண்ணுமா இல்லை பிரேக் அவுட் நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன, ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா? என்ன ஈவெண்ட்னா பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் 1 ஹவர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் போட்டு நான் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னொன்று செக் பண்ணியிருக்கலாம். இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபேர் வேல்யூ கேப்பு அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி 50%. ஓகேங்களா? ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி 50% கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூட 50% ஃபிபனாச்சியோட 50% சேமாக இருக்கும். அந்த இடத்துல வச்சு என்ட்ரி போடுறீங்க. ஓகேங்களா? 33 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு நெஃப்டியில். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டார்கெட் 50%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே லோ. ஓகேங்களா? 1 ஹவர் லோ. ஓகேங்களா? ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் வந்து இல்லை நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவுலேயே அந்த
ப்ரீவியஸ் டேவோட 50% ரீச் ஆனோடனே வந்து நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும், உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:2 ரேஷியோ ரிஸ்க் ரிவார்ட் செட் பண்ணுறீங்கன்னா டூரு முடிஞ்சது நான் அதுக்கு மேலேயே ட்ரையல் பண்ண போகிறேன்னா நீங்கள் 1:1 அந்த ஃபஸ்ட்டு 20 பாயிண்ட் வந்துன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை அந்த இடத்துல கொண்டு வந்து ப்ராஃபிட்டில் வச்சிடணும். ஒவ்வொரு 20 பாயிண்ட் மேலே போக நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, அப்போனா மட்டும் தான் உங்களுக்கு முடியும். ஸோ இந்த ட்ரையல் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் பண்ண முடியலன்னா இருக்கான் அப்ஸ்டாக்ஸ் அதில் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி தான் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை லைவ் டைம் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நான் பாட்டமாக ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி, ஓகேங்களா, ஸோ 22,950 பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, ஸ்ட்ராங் க்ளோஸாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையே பட்ஜெட் வரைக்கும், ஓகேங்களா, உலகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டெலகிராமில் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அது ஏன் நான் லேட் அப்டேட்டாக இருக்குன்னா வந்து நான் என்னோடய ட்ரேட் முடிஞ்சோன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் போய் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா வந்து கரெக்டாக சம்பவம் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆனால் எனக்கு என்ட்ரி எடுத்திருந்தால் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் அந்த மொமெண்டமில் நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கீழேருந்து மேலே போகும்போது சரி, மேலேருந்து கீழே வரும்போது சரி, ஒரு மொமெண்டமில் நீங்கள் அப்படியே ஸ்கேல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே போகிற பார்க்கலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபர்தர் எங்கே போகணுன்னா வந்து இந்த லோவையும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹை, ஓகேங்களா, ஸோ அதாவது 23,450 22,980 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் டே கேண்டில், ஓகேங்களா, உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடைக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உடைக்கக்கூடிய ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் கரெக்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட். இது ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஜோன். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோனில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. சப்போர்ட் வந்தால் ரெசிஸ்டன்ஸை நோக்கி நம்ம வந்து ஃபர்தராக டார்கெட் பண்ணுறது, இதெல்லாம் வெறித்தனமான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது மார்க்கெட் எது வரைக்கும் இறங்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வந்து ஃபஸ்ட்டு 950 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 850 700, ஓகேங்களா, மேக்ஸிமம் 800 வரைக்கும் 22,800 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து 22,600 சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது வருமா இல்லையாங்கிறது தெரில. ஓகேங்களா, பார்ப்போம்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷன் லோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேப் இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணப்படணும். ஓகேங்களா, ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறது 21,500 பார்ப்போம். அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் கன்ஃபர்மேஷன் ஏன் கொடுக்குறேன்னா வந்து இந்த 23,800ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வரைஞ்ச வீக்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்ச அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட பிரேக் அவுட்டும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் 750 வச்சுக்கலாமா. ஓகேங்களா, ஸோ இல்லாட்டி 700 வச்சுக்கோம். 700 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஃபர்தராக வந்து 21,500 21,000 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வீடியோ லென்த் வந்து 2 நாள் அதிகமாக போட்டோம். ஸோ நான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஓஐ ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ரீப்ளே சார்ட் யூஸ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்துன்னா தானில் ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதில் என்ன ஸ்கேனக்ஸுங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதனால் ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர் மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.